யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்களும் அதன் பயன்களும் பார்க்க போகிறோம். இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீசன் டைமில் நீங்கள் அதாவது நம்ம வெயில் காலத்தில் நம்ம ஈஸியாக இதை வற்றலாக போடலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா பழத்தை நீங்கள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலோட ரவுண்ட் சைஸில் நீங்கள் வெள்ளை அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பழம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது நல்ல பழங்களாக பழுத்த பழமாக இருந்தால் கொஞ்சம் அது காயறதுக்கு ஒரு 10 days எடுத்துக்கும். கொஞ்சம் மிதமான ஒரு இப்போ என்னது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழம், கொஞ்சம் மிதமான பழம், அதாவது காய்க்கு அடுத்தது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குங்களா, அந்த ஸ்டேஜ் நீங்கள் அரிஞ்சு நீங்கள் இதுமாரி வட்டல் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயும். ஒரு 10 daysன்றது ஒரு 5-6 daysலேயே உங்களுக்கு நல்ல காய்ச்சல் கொடுத்துரும். இது நல்ல பழுத்த பழம். இது மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெயிலில் நம்ம காய வச்சுக்கணும். இப்போ எனக்கு நான் ஒரு 5 days காய வச்சுட்டுருக்கேன். இது இதோட பெனிஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாழைப்பழம் தான் நமக்கு ஜீரண சக்திக்கு மட்டும் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது இல்லாத இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மெயின் இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டவே இல்லை. இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதேமாதிரி இதயத்தை பாதுகாக்கிற அளவுக்கு இந்த வாழைப்பழத்துக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அடுத்தது பார்த்தா ரத்த அழுத்தத்தை சீராக்க நமக்கு உதவுகிறது இந்த வாழைப்பழம். சரி, நம்ம ஏன் இதை வற்றலாக போடணும், அப்படியே பழமாக சாப்பிட்லான்னா, நம்ம எனி டைமும் வீட்டில் இருக்கும், ஒரு டைமில் வாங்க முடியும். தினமும் 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம். நம்ம தினமும் போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும் முடியாது. இதுதாங்க காய்ந்த நிலை. இது 5 days காயுது. இன்னும் ஒரு 2 daysல கொஞ்சம் நல்லா மொறுப்பாக வந்துடும். இப்போயே நல்லாயிருக்கு. பேரிச்சம்பழம் பக்குவத்தில் இருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு சைடு இது எஃபெக்ட் உள்ளே போடவே இல்லை. ஆனால் இது நமக்கு முழுக்க சூப்பராக இருக்குங்க. நம்ம தூளோடு போடணும். ஏன்னா அது அந்த கார்னர் உடையாமல் இருக்கும். அதாவது பிசுப்பு அந்த நம்மளோட தாமிர தட்டில் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பயணங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வாழைப்பழத்தை தூக்கிட்டு நம்ம பயணங்களுக்கு போக முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க பசி எடுத்தாலும் சரி, மயக்க நிலை வந்தாலும் சரி, இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே டைமிங்கில் சாப்பிட்லாம், மயக்கம் வரும். அந்த டைமில் ஸ்வீட் வேணும், அதுக்காக நம்ம சாக்லேட் அது இதுன்னு போட்டு இன்னும் பிரச்சனை தான் நம்ம கூடும். இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழ வட்டலை இதுமாதிரி தோல் உரித்து வச்சுக்கங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழம் கட்டுது இந்த நம்மளோட வாழைப்பழம் வற்றல். நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அதேமாரி இது நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து ஒரு அது காற்று புகாத பாக்ஸு கண்ணாடி பாட்டிலில் சேமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பயணங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த வாழைப்பழத்தோட சத்து அப்படியே இருக்குது. நம்ம எந்த ஒரு கழுவில் அது முழுசாக பழம் இருக்கும்போது நம்ம கழுவிருப்போம். ஆனால் அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணலை, அப்படியே நம்ம தாமல் தட்டில் போட்டு நம்ம காய வச்சோம், அவ்வளோதான். இதுவே நான் இன்னும் ஒன்றா போட்டு காய வச்சதுன்னா சீக்கிரம் காஞ்சி தான் இருக்கும். நான் தட்டில் அப்படி வெளியே, ஏன்னா 10 பழத்துக்கு மேலே 20 பழத்துக்கு நான் அரிஞ்சு போட்டதால் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக காய வச்சதால் கொஞ்சம் இதுவாக காய்ச்சல் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த பழத்தோட மகிமை அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால் நீங்கள் வாழைப்பழம் நம்ம சீப்பாக நினைக்கிறோம். எல்லா சத்துக்களும் நமக்கு இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க வரல சரி, நீங்கள் ஊர் பயணம் போனாலும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த பழங்களை ஒரு 10 அள்ளி ஒரு பாக்கெட்டில் எடுத்து போட்டு வச்சுட்டு போனீங்கன்னா, காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் கவரை கூட போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் ஒன்று வாயில் போட்டு நீங்கள் சுவைக்கும் போது உங்களுக்கு அந்த நாவில் எச்சல் ஊறும். இந்த வெயில் காலங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெயில் காலங்கள் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும், இந்த வெற்றல்களை. இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் செயல்பாட்டு திறனுக்காக இது மிகவும் அவசியமாக இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு பழம் வாழைப்பழம். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சரும நோயும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. அது இல்லாமல் மெக்னீசியம் இதில் அதிக அளவு இருக்கிறதால எலும்புகளின் வலிமைக்கும் தசைகளின் அதாவது உறுதிக்கும் இது ரொம்ப உதவுகிறது. செரிமானத்தையும் எளிதாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்க்கிறது அந்த வாழைப்பழம். அப்படின்றது நம்ம போகிற இடம் ஃபுல்லாக வாழைப்பழத்தை தூக்கிட்டே போக முடியாது. தினமும் நீங்கள் ஒரு 4-5 பீஸ் இல்லை 2 பீஸ் ஆச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். பழம், அதாவது வாழைப்பழம் நேச்சுரலாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம்.
கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த இந்த பழம் நீங்கள் அதாவது எந்த ஒரு பயணத்துக்கும் இது நீங்கள் வாழைப்பழத்தை தூக்கிட்டு போகிறத விட இது எளிதாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அதாவது அந்த அழற்சி தன்மையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் வற்றல் நீங்கள் அழகாக போட்டு வச்சுக்கங்க. அது இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து நல்ல மொறுமொறுன்னு காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தோலை விரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பவுடராக்கி நீங்கள் ஸ்வீட் ஐட்டம் செய்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் கலந்துக்கலாம். மெயினாக வந்து இந்த பானிபூரி செய்கிறவங்க வீட்டிலே நம்மலாம் செய்வோம். அப்புறம் நம்ம அதாவது நம்ம ஸ்வீட் ஐட்டம்னா பாயாசம் செய்யும்போது சும்மா 2 ஸ்பூன் போட்டு செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது 2 ஸ்பூன் நீங்கள் அதில் போட்டு கலக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விதமான நீங்களே நான் சொல்லும்போது பல விஷயம் நீங்களே பண்ணிப்பீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த சர்க்கரைகளை சேர்க்கறதுக்கு பதில் இந்த வாழைப்பழ பவுடரை நீங்கள் சேர்க்கும்போது சூப்பராக உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் கிடைக்கும். இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் எதுலேயும் ஊற வைக்கல கொள்ளலை, அப்படியே நம்ம வந்து காய வைக்கிற வேலை தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.